மலேசிய குடும்பத்துக்கு வணக்கம். ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக, உங்களுடன் நான் ஜெயமுருகன் சந்திரன். இன்றைய தலைப்புச் செய்திகள். நோன்பு பெருநாளை முன்னிட்டு சலுகை. குறிப்பிட்ட தினங்களில் நெடுஞ்சாலைகளில் இலவசமாக பயணிக்கலாம். கோவிட்-19 தொற்று தடுப்பு நெறிகளில் கூடுதல் தளர்வு. பாதுகாப்புக்கு முன்னுரிமை என கைதி உறுதி. ஆசிரியர்கள் முன்கூட்டியே பணி ஓய்வு பெறும் விவகாரம். காரணம் ஆராயப்படுகிறது. நோன்பு பெருநாளை முன்னிட்டு முக்கிய நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தும் மலேசிய குடும்பத்திற்கு நற்செய்தி. குறிப்பிட்ட தேதிகளில் அந்த நெடுஞ்சாலைகளில் அவர்கள் சாலை கட்டணமின்றி இலவசமாக பயணிக்கலாம் என அறிவித்துள்ளது அரசு. மேலும் சில நாட்களில் சாலை கட்டணத்தில் 50 விழுக்காட்டு வரையில் கழிவு வழங்கப்படும் என பிரதமர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக ஏப்ரல் 30 உட்பட மே 1, 7 மற்றும் 8 தேதிகளில் பிளஸ் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையையும் எல்பிடி கிழக்கு கரை நெடுஞ்சாலையையும் பயன்படுத்தும் வாகன ஓட்டிகளிடம் சாலை கட்டணம் வசூலிக்கப்படாது. அதே சமயம் அந்நாள்களில் நாட்டின் இதர நெடுஞ்சாலைகளில் சாலை கட்டணத்திலிருந்து 30 முதல் 50 விழுக்காடு வரை கழிவு வழங்கப்படும் என டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி தெரிவித்தார். இந்த சலுகை நாடு முழுவதும் உள்ள 30 நெடுஞ்சாலைகளில் வழங்கப்படுகிறது. இம்மாதம் 30 தேதி நள்ளிரவு 12 மணி தொடங்கி மே 1 தேதி இரவு 11:59 மணி வரையில் அச்சலுகையை அவர்கள் அனுபவிக்கலாம். பின் மே 7 தேதி நள்ளிரவு மணி 12 முதல் 8 தேதி இரவு மணி 11:59 வரையில் அனைத்து வாகனங்களுக்கும் இச்சலுகை வழங்கப்படும். மேற்குறிப்பிடப்பட்டுள்ள அதே நாள் இதர நெடுஞ்சாலைகளில் 30 முதல் 50 விழுக்காடு வரை கழிவு தரப்படும். இதனால் 7,71,10,10,000 ரிங்கிட்டை அரசாங்கமும் நெடுஞ்சாலை பராமரிப்பு நிறுவனங்களும் ஏற்க வேண்டும் என பிரதமர் சொன்னார். ஏறக்குறைய 30 நெடுஞ்சாலை பராமரிப்பு நிறுவனங்களுடன் கலந்தாலோசித்த பின்னரே இம்முடிவு எட்டப்பட்டது. கோவிட்-19 பெருந்தொற்றினால் வருமானத்தை இழந்த, குறிப்பாக குறைந்த வருமானம் பெறும் மலேசிய குடும்பத்தினரின் சுமையை குறைக்கவே அரசாங்கம் இம்முடிவை எடுத்ததாக டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி சொன்னார். இந்நிலையில் நோன்பு பெருநாளை முன்னிட்டு பிளாஸ் நெடுஞ்சாலை நெடுகிலும் உள்ள RNR ஓய்வு தளங்கள் 24 மணி நேரமும் செயல்படும். பண்டிகை காலத்தின் போது உச்சத்தை எட்டும் கடும் போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க தமது அதிகாரிகள் ஆயத்தமாக உள்ளனர் என பிளஸ் நிறுவனத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி டத்தோ ஜக்கரியா அஹ்மத் ஜபிடி தெரிவித்தார். அந்த காலகட்டத்தில் சுமார் 20 லட்சம் வாகனங்கள் அந்த நெடுஞ்சாலையை கடக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. சாலை பயனர்களின் வசதிக்காக 100 கணக்கில் உணவு மற்றும் பானக்கடைகள், தொழுகை கூடங்கள், பொது கழிப்பறைகள் ஆகியவை ஏற்படுத்தப்பட்டுள்ளன. கோவிட்-19 தாக்கத்தால் சுமார் 2 ஆண்டுகளாக நோன்பு பெருநாளை கொண்டாட அவர்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்பவில்லை. தற்போது அரசு வழங்கியிருக்கும் தளர்வுகளினால் கணிக்கப்பட்டதை காட்டிலும் அதிகமான வாகனங்கள் நெடுஞ்சாலையை ஆக்கிரமிக்கலாம் என டத்தோ ஜக்கரியா அஹ்மத் ஜபிடி ஆருடம் கூறினார். மேலும் ஓய்வு தலங்களில் வாகன நெரிசலை சமாளிப்பதற்கு பிளஸ் ரேலா படையின் உதவியையும் நாடும் என்றார் அவர். அங்கு மக்கள் நெரிசல் கடுமையானால் அப்பகுதி தற்காலிகமாக மூடப்படலாம் என அவர் கோடி காட்டினார். 2022 ஆப் ஹாரி ராயா ஐடில் ஃபித்ரின் நடவடிக்கையை முன்னிட்டு JPJ சாலை போக்குவரத்து துறையை சார்ந்த அமலாக்க அதிகாரிகளின் பெருநாள் விடுமுறை முடக்கப்படுகிறது. இம்மாதம் 29 தேதி தொடங்கி மே 8 தேதி வரையில் அந்த சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக JPJ அமலாக்க பிரிவின் மூத்த இயக்குனர் டத்தோ லோக்மான் ஜமான் தெரிவித்தார். அந்த காலகட்டத்தில் நாடு முழுவதும் உள்ள அத்துறையை சார்ந்த 2200 அமலாக்க அதிகாரிகளும் உறுப்பினர்களும் கடமையில் ஈடுபடுவர் என அவர் குறிப்பிட்டார். நோன்பு பெருநாளின் போது சாலை விபத்துகளின் எண்ணிக்கையை குறைக்கும் அமலாக்கத்திலும் ஆலோசக சேவையிலும் அவர்கள் கவனம் செலுத்துவர். அவர்களில் 300 பேர் ஸ்லாங்கூரைச் சேர்ந்தவர்கள் என டத்தோ லோக்மான் ஜமான் குறிப்பிட்டார். சாலை விபத்துகள் அடிக்கடி நிகழக்கூடிய பகுதிகளில் அவர்கள் முழு கண்காணிப்பை மேற்கொள்வர் என்றார் அவர்.
இன்று மாலை பெய்த கடும் மழையில் தலைநகரின் முக்கிய சாலைகள் வெள்ளத்தில் மூழ்கின. மக்கள் வேலை முடிந்து வீடு திரும்பும் தருவாயில் ஏற்பட்ட வெள்ளத்தால் சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவியது. மக்களும் ஆங்காங்கே வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டனர். Jalan Segambut, Jalan Kuching, Jalan Pudu, Jalan Ampang, Jalan Genting Klang, Jalan Sungai Besi, Jalan Tun Raza, Jalan Tuanku Abdul Halim ஆகியவற்றில் வெள்ளம் பெருகியதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பிரிக்ஃபீல்ட்ஸின் லிட்டில் இந்தியா பகுதியிலும் சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. மாலை 3 மணி முதல் வெள்ளம் பெருக்கெடுக்க தொடங்கிவிட்டதாக கோலலம்பூர் மாநகர் மன்ற போக்குவரத்து நிர்வாக மையம் அதன் ட்விட்டரில் இடுகையிட்டது. சாலைகள் ஈரமாகவும் வழுவழுப்பாகவும் உள்ளதால் கவனமாக பயணிக்குமாறு வாகன ஓட்டிகளுக்கு அது அறிவுறுத்தியது. பாதுகாப்பையும் விவேகத்தையும் முன்னிறுத்தி நாளை மறுநாள் கோவிட்-19 தொற்று தடுப்பு நெறிகளில் சில தளர்வுகள் அறிவிக்கப்பட உள்ளன. பெருந்தொற்று பரவலை தடுப்பதில் அரசு தவறு இழைக்க விரும்பவில்லை என சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடீன் தெரிவித்தார். மேலும் கோவிட்-19 களைவதில் அரசாங்கம் இதுகாரும் மேற்கொண்டு வரும் முயற்சிகள் வீணாகிவிடக்கூடாது எனவும் அவர் வலியுறுத்தினார். எஸ்ஓபிகளில் சில தளர்வுகளை அளிப்பது குறித்து சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் ஆழமாக விவாதித்துள்ளனர். அதில் எட்டப்பட்ட தீர்மானங்கள் வரும் புதன்கிழமை அமைச்சரவை கூட்டத்தில் தாக்கல் செய்யப்படும். அதன் பின்னர் பொதுவில் அறிவிக்கப்படும் என அமைச்சர் விவரித்தார். இவ்வேளையில் 1939 பேர் 2வது ஊக்க மருந்தளவை செலுத்திக் கொண்ட விவரத்தையும் கைரி வெளியிட்டார். அவர்களில் பலர் சந்திப்புறுதியின்றி நேரடியாக அதனை பெற்றுக்கொண்டனர் என்றார் அவர். 2005ஆம் ஆண்டுக்கு பிறகு பிறந்த இளையோர் புகைப்பிடிப்பதை தடுக்கும் சட்ட வரைவு இறுதிக்கட்ட ஆய்வில் உள்ளது. வரும் ஜூலையில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவிருக்கும் அந்த சட்ட வரைவை தேசிய சட்டத்துறை அலுவலகம் மீள்பார்வை செய்து வருவதாக சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடீன் தெரிவித்தார். அதன் தொடர்பில் தீர்க்கமான முடிவை எடுப்பதற்கு முன்னர் புகையிலை துறை சார்ந்த தரப்புகள் உட்பட பலருடன் கலந்தாலோசிக்கப்படுவதாக அமைச்சர் சொன்னார். அந்த மசோதாவில் வரையப்பட்டுள்ள சட்ட விதிகளின்படி 2005 ஜனவரி 1 அல்லது அதற்கு பிறகு பிறந்தவர்கள் புகைப்பிடிக்க அனுமதியில்லை. 18 வயதை கடந்த போதிலும் அவர்கள் புகைப்பிடிக்க முடியாது என்பதை கைரி சுட்டிக்காட்டினார். வேப், மின்னியல் சிகரெட் பிடிப்பது அல்லது பலதரப்பட்ட புகையிலை பொருட்களை வாங்குவது அல்லது வைத்திருக்கவும் அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்படும். அதே சமயம் வியாபாரிகளும் அவர்களுக்கு அவற்றை விற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. புகைப்பிடிக்காத அல்லது புகைப்பிடிக்கும் பழக்கத்தை நிறுத்த முயலும் இளம் வயதினரை குறிக்கோளாக கொண்டு இந்த முயற்சி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இது தொடர்பாக நாடு முழுவதும் உள்ள 4 5ஆம் படிவ மாணவர்களிடம் கருத்து ஆய்வு தொடங்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். ஸ்லாங்கூர் கஜாங் பண்டார் ஸ்ரீ புத்ரா இடைநிலைப் பள்ளியில் 18 வயதினர் மத்தியில் புகைப்பிடிப்பதை எதிர்க்கும் ககார் 18 திட்டத்தை தொடக்கி வைத்த பின் அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசினார். இதனிடையே பிகேட்ஸ் திட்டத்தின் கீழ் தடுப்பூசியை முழுமைப்படுத்திக் கொண்ட 5 வயது முதல் 11 வயது வரையிலான சிறாரின் எண்ணிக்கை 7,05,864 பேராக அதிகரித்துள்ளது. அவர்களுள் 42 விழுக்காட்டினர் அல்லது 14,88,811 பேர் குறைந்தது முதல் மருந்தளவை பெற்றனர். 12 முதல் 17 வயது வரையிலான இளையோரில் 92.8 விழுக்காட்டினர் தடுப்பூசியை நிறைவு செய்துள்ள வேளை 96 விழுக்காட்டினர் குறைந்தது முதல் மருந்தளவை பெற்றுள்ளனர். பெரியவர்களில் 68 விழுக்காட்டினர் கோவிட்-19 ஊக்க மருந்தளவை பெற்றுள்ளனர். நாட்டில் நேற்று 4006 பேர் கோவிட்-19 தொற்றுக்கு இலக்கானார்கள். அவர்களுள் 32.15 விழுக்காட்டினர் முதலாம் நிலை மற்றும் 67.25 விழுக்காட்டினர் 2ஆம் நிலை பாதிப்புக்கு ஆளாகினர். மேலும் 74,752 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நேற்று 10,223 பேர் குணமடைந்த வேளை 8 மரணமடைந்தனர். ஆசிரியர்கள் முன்கூட்டியே பணி ஓய்வு பெறும் முக்கிய காரணத்தை கல்வி அமைச்சு ஆராய்கிறது. அது குறித்து விரைவில் விளக்கம் அளிக்கப்படும் என அமைச்சர் டாக்டர் ரட்ஜி ஜீடின் தெரிவித்தார். 2017 தொடங்கி 2022 வரை முன்கூட்டியே பணி ஓய்வு பெறும் ஆசிரியர் எண்ணிக்கையில் பெரிய மாற்றம் இல்லை என கல்வி அமைச்சின் தரவுகள் காட்டுவதாக அவர் கூறினார். அந்த சிக்கலை களையும் சிறந்த அணுகுமுறை குறுகிய காலத்தில் முடிவு செய்யப்படும்.
ஒவ்வொரு ஆண்டும் 10,000 ஆசிரியர்கள் முன்கூட்டியே பணி ஓய்வு பெறுவதாக தேசிய ஆசிரியர் பணியாளர் சங்கம் அறிக்கை வழி தெரிவித்தது. இதனை சுட்டிக்காட்டி பேசிய அவர், கல்வி அமைச்சின் தரவுகளை காட்டிலும் இது அதிகமாகும் என குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு நவம்பர் 9ஆம் நாள் கல்வி அமைச்சின் தரவுகள் படி 4,360 ஆசிரியர்கள் மட்டுமே முன்கூட்டியே ஓய்வு பெற விண்ணப்பித்ததாக அவர் தெரிவித்தார். பொருள்களின் விலையேற்றம் தொடர்பில் உள்நாட்டு வாணிக பயனீட்டாளர் விவகார அமைச்சிடம் புகார் அளிக்கும்படி பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். அதை தவிர்த்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்வதன் மூலம் முறையான நடவடிக்கைகளை அவர்கள் எதிர்பார்க்க முடியாது என அமைச்சர் டத்தோ ஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தா லிங்கி விளக்கம் அளித்தார். மக்கள் நேரடியாக உள்நாட்டு வாணிக பயனீட்டாளர் விவகார அமைச்சிடம் புகார் வழங்குவதன் மூலம் பொருட்கள் அதிக விலையே விற்கப்படுகிறதா என்பதை ஆராய்ந்து உகந்த நடவடிக்கையை எடுக்க இயலும். ஆனால் பெரும்பாலானோர் சமூக ஊடகங்களை புகார் மையமாக கருதி அதில் பொருள்களின் விலை அதிகரிப்பு குறித்து பதிவிட்டு வருவதாக அமைச்சர் வருத்தம் தெரிவித்தார். அதில் பதிவேற்றம் செய்யப்படும் புகார் அறிக்கையின் நம்பகத்தன்மையை நிரூபிப்பது என்பது மிகவும் கடினம் என அமைச்சர் விவரித்தார். கோலாலம்பூர் அங்காசபுரியில் இன்க்ளூசிவ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் டத்தோ ஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தா லிங்கி இதனை தெரிவித்தார். பிரதமர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் அரசாங்க முன்னாள் தலைமை செயலாளர் தான் ஸ்ரீ டாக்டர் அலி ஹம்சாவின் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தினார். புத்ராஜயா பிரசின் பத்தில் உள்ள தான் ஸ்ரீ டாக்டர் அலி ஹம்சாவின் இல்லத்திற்கு சென்று அவரின் குடும்ப உறவுகளுக்கு பிரதமர் இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். காலை மணி 9:40க்கு அங்கு வந்த பிரதமருடன் அரசாங்க நடப்பு தலைமைச் செயலாளர் தான் ஸ்ரீ முகமது ஜூக்கி அலியும் உடனிருந்தார். காலை மணி 10:10 வாக்கில் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி அங்கிருந்து புறப்பட்டார். அன்னாரது நல்லுடலை ஏற்றி வந்த வானூர்தி காலை 6:30 மணிக்கு நாட்டை வந்தடைந்தது. அவரது நல்லுடல் பிரசின் 20 உள்ள இஸ்லாமிய இடுகாட்டில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. குலுவாங்கைச் சேர்ந்த 65 வயதான அவர் அயர்லாந்து டப்ளின் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி காலமானார். அவருக்கு புவான் ஸ்ரீ ரொஹானி அப்துல்லா எனும் துணைவியும் 4 பிள்ளைகளும் உள்ளனர். மேலவைத் தலைவர் தான் ஸ்ரீ டாக்டர் ரைஸ் யாத்தீம் முன்னிலையில் 2 செனட்டர்களாக இன்று பதவி உறுதிமொழி எடுத்துக் கொண்டுள்ளனர். கிளாந்தான் மாநில அம்னோ தொடர்பு குழு துணைத் தலைவர் தான் ஸ்ரீ முகமது ஃபத்மி சே சலேயும், நெகிர்சும்பிலான் மாநில ஜனநாயக செயல் கட்சி துணைத் தலைவர் டத்தோ ஏ கேசவடாஸ் நாயரும் அவர்கள் ஆவர். பேரரசரின் புதிய நியமனமான தான் ஸ்ரீ முகமது ஃபத்மியின் செனட்டருக்கான பதவிக்காலம் இன்று தொடங்கி நடப்புக்கு வருகிறது. 2025 ஏப்ரல் 24ஆம் தேதி வரையில் அவர் அப்பொறுப்பில் இருப்பார். இவ்வேளையில் நெகிர்சும்பிலான் சட்டமன்றம் அதே காலகட்டத்திற்கு டத்தோ ஏ கேசவடாஸ் நாயரும் செனட்டராக மீண்டும் நியமனம் செய்தது. மேலவை உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டிருக்கும் அவர்கள் இருவரும் அப்பொறுப்பினை செவ்வனே ஆற்றும்படி தான் ஸ்ரீ டாக்டர் ரைஸ் யாத்தீம் நினைவுறுத்தினார். பினாங்கு சுங்காய் பாக்காப் ரெல்லாவ் குடிநுழைவு தற்காலிக தடுப்பு முகாமில் இருந்து தப்பித்த ரோஹிங்கியா அகதிகள் மேலும் 80 இன்று பிடிபட்டனர். மாலை 3 மணி வரை 61 பேர் இன்னமும் தேடப்படுவதாக கிடா போலீஸ் தலைவர் கமிஷனர் ஒன் ஹசான் ஒன் அஹ்மத் தெரிவித்தார். கடந்த 20ஆம் தேதி அந்த தடுப்பு முகாமில் இருந்து தப்பித்த 528 பேரில் இதுவரை 467 பேர் மீண்டும் பிடிபட்டனர். இன்று ஆடவர் 7வரும் சிறுமி 1வரும் பிடிபட்டதாக கமிஷனர் ஒன் ஹசான் குறிப்பிட்டார். தேடப்படுவோரில் 51 பேர் ஆடவர், பெண்கள் 6, சிறுவர் 3, சிறுமியர் 3. கிளாந்தான் கோத்தாபாரு பேரங்காடி ஒன்றில் ஏற்பட்ட கைகலப்பு தொடர்பான வழக்கு விசாரணைக்கு உதவ 6 மீதான தடுப்பு காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. 19 முதல் 30 வயதிற்குட்பட்ட அவர்களை மேலும் 2 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க கோத்தாபாரு நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. நாளை மறுநாள் வரைக்கும் அவர்களை தடுப்பு காவலில் வைக்கும் ஆணையை நீதிமன்ற உதவி பதிவாளர் நோர் ஃபைசா அப்துல்லா வெளியிட்டார். இச்சம்பவம் குற்றவியல் சட்டம் 148 பிரிவின் கீழ் விசாரிக்கப்படுகின்றது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 5 ஆண்டு சிறை தண்டனை அல்லது தண்டம் அல்லது அவை இரண்டுமே அவர்களுக்கு விதிக்கப்படலாம். வாடிக்கையாளர்களை கவர்வதில் 2 கைத்தொலைபேசி கடை ஊழியர்களுக்கிடையே ஏற்பட்ட கைகலப்பே அதற்கு காரணம் என கோத்தாபாரு மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி முகமது ரோஸ்டி டவுட் தெரிவித்தார். அதில் எவரும் கடும் காயங்களுக்கு இலக்காகவில்லை என அவர் சொன்னார்.
2 வாரங்களுக்கு முன்பு பூனையுடன் இயற்கைக்கு மாறான உறவில் ஈடுபட்ட குற்றத்தை முதியவர் ஒருவர் இன்று ஜோஹர் பாரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டுள்ளார். 63 வயதான ஜந்திங் அனா கலிங் நீதிபதி ஃபத்திமா ஜஹாரி முன்னிலையில் அக்குற்றத்தினை ஒப்புக்கொண்டார். ஏப்ரல் 16ஆம் தேதி ஸ்குடாய் தமன் உங்கு துன் அமினாவில் உள்ள விளையாட்டு பூங்காவில் அதிகாலை மணி 4:30 மணி அளவில் அவர் இந்த இழிச் செயலை புரிந்ததாக நம்பப்படுகின்றது. அச்சம்பவத்தில் அந்த பூனை உயிரிழந்தது. சக வகுப்பைச் சேர்ந்த மாணவனின் தந்தை தாக்கியதில் பலத்த காயங்களுக்கு இலக்கானான் சிறுவன் ஒருவன். குவலத்திரங்கானு செண்டரிங்கில் உள்ள தொடக்கப்பள்ளியில் நிகழ்ந்த அச்சம்பவத்தில் அவனின் தலையில் காயம் ஏற்பட்டது. பிற்பகல் 1 மணி வாக்கில் நிகழ்ந்த அச்சம்பவத்திற்கு முன்னர் 3ஆம் ஆண்டில் பயிலும் அவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தனர். திடீரென அவர்கள் இருவரும் சண்டையிட்டுக் கொண்டதாக நம்பப்படுகிறது. அதில் அறை வாங்கிய சிறுவன் நிகழ்ந்ததை தம் தந்தையிடம் கூறியுள்ளார். அதனால் சினமுற்ற அவனின் தந்தை தம் மகனை அறைந்த அச்சிறுவனை தாக்கினார். அவனது கழுத்தை நெரித்து தரையில் தூக்கி எறிந்ததில் அவனுக்கு கல் குத்தி தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. பின்னர் அச்சிறுவன் சுல்தானா நூர் ஜஹீரா மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டதாக குவலத்திரங்கானு மாவட்ட போலீஸ் தலைவர் அப்துல் ரஹீம் மட்டீன் தெரிவித்தார். ஹனோய் சி போட்டியில் களம் காணும் மலேசிய குடும்பத்துக்கு நற்செய்தி. அதில் தங்கங்களை குவிக்கும் நாட்டின் சிங்கங்களுக்கு சிறப்பு சன்மானம் வழங்கப்பட உள்ளது. 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் அப்போட்டியில் மலேசியாவின் நட்பெயரை மணக்கச் செய்வதற்கான சிறப்பு வெகுமானத்தை அவர்கள் பெறுவர். போட்டியில் தங்கம் பெற்றவுடனே அவர்கள் அந்த வெகுமானத்தை பெறுவர் என மலேசிய அணித்தலைவர் டத்தோ நூர் அஸ்மி அஹ்மத் உறுதியளித்தார். வியட்நாமில் அடுத்த மாதம் நடைபெறும் அப்போட்டியில் மலேசிய வீரர்கள் மிளர்வதற்கு அந்த சன்மானம் ஊக்கப்படுத்தும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அதில் 31 தங்கங்களுக்கு நாடு குறிவைத்துள்ளது. இதற்கு முன்னர் ஷாக்காம் விளையாட்டு வெற்றி பரிசு திட்டத்தின் கீழ் சி விளையாட்டில் தங்கத்தை வெல்வோருக்கு 20,000 ரிங்கிட் சன்மானம் வழக்கமாக வழங்கப்படும். கோலாலம்பூர் புக்கிட் ஜாலில் அரங்கில் ஹனோய் சி போட்டியில் களம் காணும் மலேசிய வீரர்களுடனான இறுதி ஒன்றுகூடலில் கலந்து கொண்ட பின்னர் டத்தோ நூர் அஸ்மி அஹ்மத் செய்தியாளர்களிடம் பேசினார். மே 12ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதி வரையில் நடைபெறும் அவ்விளையாட்டில் மலேசியாவிலிருந்து 589 பேர் களமிறங்குகின்றனர். பிரேசிலில் நடைபெற்ற மாற்றுத் திறனாளிகளுக்கான 2022 அனைத்துலக பூப்பந்து போட்டி. அதில் வாகை சூடினார் தேசிய வீரர் சியா லீக் ஹோ. 8வது முறையாக அவர் அப்பட்டத்தை கைப்பற்றினார். ஆடவர் SU5 ஒற்றையர் பிரிவின் இறுதி ஆட்டத்தில் லீ ஹாக் பிரான்சின் மேரில் லொக்கெத்தாவுடன் களம் கண்டார். அதில் அவர் 21-17, 21-17 என நேரடி செட்களில் வென்றார். பிரான்ஸ் வீரரை லியூ ஹாக் வீழ்த்து இருப்பது இது 6வது முறையாகும். கடந்த ஆண்டு செப்டம்பரில் நடந்தேறிய டோக்கியோ பாராலிம்பிக்கில் தங்கம் வென்ற பின் நாட்டின் வீரர் கலந்து கொண்டிருக்கும் 1வது போட்டி இதுவாகும். மலேசிய பூப்பந்து சகாப்தம் டத்தோ ரஷீத் சிடேக் வழிகாட்டலில் இயங்கும் லியூ ஹாக் 41 ஆட்டங்களில் தொடர்ச்சியாக வாகை சூடியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. குறளும் விளக்கமும். குறள் 928. கழித்தறியேன் என்பது கைவிடுக நெஞ்சத்து ஒளித்ததும் ஆங்கே மிகும். ஒருவன் மது அருந்துவதே இல்லை என்று பொய் சொல்ல முடியாது. காரணம், அவன் மது மயக்கத்தில் இருக்கும் போது அந்த உண்மையை சொல்லி விடுவான் என கூறுகிறது குறள். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.